ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாபய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த குரு பெயர்ச்சி அதாவது 26/5/2026 20/10/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தார். அவரே உங்களுக்கு தனக்காரகன், தனஸ்தானாதிபதி எல்லாமே அவர் தான். அது தவிர குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகர். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய ராசின்றதுனால குரு பகவானின் அணியில் இருக்கக்கூடியவர் செவ்வாய். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வர்றார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற சொல்லக்கூடியது ஜோதிட வழக்கு. அதனால் ஜோதிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயம் 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கும். உங்களுக்கு அதாவது மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அதாவது குரு பகவானே 9ஆம் இடத்துல போயிருந்து அதுவும் உச்சம் பெற்று போயிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைக்கப்போம். உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். ராசியை பார்க்குறதுனால பார்த்தோன்னா உங்களுடைய உடல் நிலையில் நல்லபடியான ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு இவ்வளோ நாள் தடை ஏற்பட்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் பார்வை உங்களுடைய ராசியிலேயே விழுறதுனால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் சொல்லவே வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக எல்லாரும் நம்பக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக அமைய போகிறது. நீங்கள் இவ்வளோ நாள் சொன்ன வார்த்தைகளில் சிறு சிறு தப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய, வீரிய, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அது தவிர இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லுவோம். எழுத்து பணிகளை சொல்லக்கூடியது, காது பற்றி சம்பந்தப்பட்ட கேள்வி திறன் பற்றி சொல்லக்கூடியது, இந்த கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லக்கூடியது. குரு பகவானினுடைய பார்வை இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதோட எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் எழுத்து பணி, புக்ஸ் எழுதுகிறவங்க, எப்போவுமே விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க முன்னுக்கு ஒர்க் பண்ணுறதுன்றது கிடையாது. எல்லாவற்றிற்கும் பின்னுக்கு இருந்து தான் வேலை செய்வார்கள். அவர்கள் முன்னாடி பிம்பமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வரும்பொழுதே மிச்சவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு வேலை செய்பவர்கள். எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு மிச்சவர்கள் செய்து கொடுத்து எல்லா விஷயத்தையும் வெற்றிக்கான இலக்குகளை நிச்சயம் பண்ணி அதை என்னென்ன செய்யணுன்றதை எல்லாத்தையும் செய்ய சொல்லி அந்த மாதிரியான வரக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும், தனித்துவம் பெறும். அதை தவிர எந்த முயற்சிகளாக இருந்தாலும் எடுத்த வெற்றி நிச்சயமான வெற்றி பெறும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதாவது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். கவலைப்பட தேவையில்லை. உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனி இருந்தது. சனி பகவான் இப்போ தான் மார்ச் மாதம் மாறினார். இப்போ மே மாதத்தில் குரு பகவான் மாறிடுறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதன் மூலியமாக நல்ல பொருள் வரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த மேல் படிப்பு படிக்கிறதுனா போஸ்ட் கிராஜுவேஷன் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக தந்தையின் வியாபாரங்கள் உங்களுடைய கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தீர்க்கமான சிந்தனை இருக்கும். வெற்றிகள் பல காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தாலேயானால்
குழந்தை பிராப்தி ஏற்படும். ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஆண் மலட்டுத்தன்மை போய் குழந்தை பிராப்திக்கு வித்துவிடும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக வந்து குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த மே மாதத்து 26ஆம் தேதியிலிருந்து அக்டோபருக்குள்ளே நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிராப்தி, நிச்சயமாக மகப்பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சது நெய் தீபம் போட்டுன்னு வாங்கும். அதாவது நவகிரகத்துக்கு வந்து 3 நெய் தீபம் 3 வாரம் வியாழக்கிழமை போடுங்க. அது வந்து நெய் தீபமாக போடுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போட்டுன்னு வாங்கும். அது தவிர மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க, மஞ்சள் தானம் கொடுங்க, சந்தனம் தானம் கொடுங்க. அது தவிர வந்து முல்லை பூ வாங்கி கோவிலில் கொடுங்க, பன்னீர் தானம் கொடுங்க. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு வந்து ஒரு தரமாவது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த குரு பயிற்சியின் காலகட்டமான மே 26லிருந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு தரமாவது உத்தமர் கோவில் அப்படின்னு இந்த ஸ்ரீரங்கத்து பக்கத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டரில் இருக்குது. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் போகிறது. அங்கே வந்து சப்த ரிஷிகள் வந்ததாக சொல்கிறேன். அது தவிர வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 மும்மூர்த்திகளும் அங்கே வந்ததாக சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே போயிட்டு ஒரு தரமாவது போயிட்டு வந்தேலையானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். உங்கள் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் தவிடுபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.